ஈமு கோழி, மண்ணொலி பாம்பு, MLM மோசடி வரிசையில் சதுரங்க வேட்டை படத்தில் வருவது போல புதிதாக கழுதை பால் மோசடி புகார் ஒன்று எழுந்துள்ளது. திருநெல்வேலி மாவட்டம் நூக்கடல் கிராமத்தை சேர்ந்த பாபு உலகநாதன் என்பவர் டாங்கி பேலஸ் என்ற பெயரில் கழுதை பண்ணை ஒன்றை தொடங்கிய இவர் சமூக வலைத்தளத்தின் மூலம் 1 லிட்டர் கழுதை பால் 1800 ரூபாய்க்கு தான் விற்பனை செய்வதாக விளம்பரம் செய்துள்ளார். மேலும் தனக்கு சப்ளை செய்ய முடியாத அளவிற்கு ஆர்டர் வருவதாகவும் மக்களை நம்ப வைத்துள்ளார். மேலும் தனக்கு கழுதை வாங்க முதலீடு தேவைப்படுவதாக யூடியூப் மூலமும் மேலும் ஆந்திரா, கர்நாடக, தெலுங்கானா, தமிழ்நாட்டிலும் சில கருத்தரங்குகளை நடத்தியுள்ளார். இதன் மூலம் பொதுமக்களிடம் இருந்து ஒரு நபருக்கு உறுப்பினராக சேர 5 லட்சம் ரூபாய் வசூல் செய்துள்ளார். பின்னர் கழுதைக்கு மருத்துவ செலவு, கழுதை பால் கெடாமல் இருக்க குளிர் சாதன வசதி செய்ய வேண்டும் என்று பல வகைகளில் பலரிடம் இருந்து ஒவ்வொரு நபரிடமிருந்தும் 50 லட்சம் முதல் 1.5 கோடி வரை வசூல் செய்துள்ளார். கிட்டத்தட்ட மொத்தம் 100 கோடி ரூபாய் வரை கழுதை பால் பண்ணைக்காக முதலீடாக பெற்றதாக கூறப்படுகின்றது. கழுதை பால் பண்ணை முதலீட்டாளர்களுக்கு குறித்த நேரத்தில் பணத்தை திரும்ப தராமல் இழுக்கடித்து மோசடி செய்ததாக பாதிக்கப்பட்டவர்கள் ஐதராபாத் போலீசில் புகார் செய்தனர். அதன் பேரில் போலீசார் விசாரித்து வருகின்றனர். எத்தனை சதுரங்க வேட்டை பணம் வந்தாலும் மக்கள் திரும்ப திரும்ப இதுபோன்ற நபர்களிடம் பணத்தை கொடுத்து ஏமாறுவது நிற்கப் போவது இல்லை என்று போலீஸ் வட்டாரத்தில் தெரிவிக்கின்றனர். இந்த நிலையில் மோசடி செய்ததாக எழுந்த புகாருக்கு டாங்கி பேலஸ் நிறுவனம் மறுப்பு தெரிவித்துள்ளது. தங்கள் நிறுவன உறுப்பினர்களுக்கு சுமார் 20 கோடி மட்டுமே நிலுவையில் உள்ளதாகவும் சிலர் கழுதை பால் வியாபாரத்தை கெடுக்கும் நோக்குடன் பொய்யான குற்றச்சாட்டுகளை கூறுகின்றனர் என்றும் அந்நிறுவனம் தெரிவித்துள்ளது.